முழுக்க வெள்ளம். ஸோ நேரடியாக கழனி அங்கேயோட பாதிக்க இது பண்ணியிருக்கு. இப்போ என்னன்னா இப்போ இதுக்குள்ள இதெல்லாம் ரோட், இதுக்கால என்னால் நீந்தி போயிடும். கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு அங்கால இருக்குது ரோட், கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீந்தி போயிடும் என்னால். ஆனால் அப்படி நீந்தி போய்க்குள்ள இடையில இந்த வேலிகள் அது அழிதுகளுக்குள்ள மாட்டுப்பட்டு தச்சம் ஒரு முதல இருந்து இழுத்து பிடிச்சிடான்ற ஒரு பயம் உண்டு. அதான் நீந்தி போகாமல் இங்கேயே நிற்கிறேன். எல்லாரும் யோசிப்பீங்க என்ன டாக்டர் மட்டும் போய் குசியா இருந்தோண்டு ஃபேஸ்புக்கு மட்டும் ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஃபேஸ்புக்கில் ஒன்றும் போஸ்ட் போடல, போடக்கூடிய இருந்தும் நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவுகளையும் போடல. டாக்டர் போயிருந்து உல்லாசமா இருக்கிறார். இங்கே சனம் கஷ்டப்படுது என்று சொல்லி எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. ஒரு இந்த நேரத்தில் மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய நேரத்தில் இவர் மட்டும் கொழும்புல போய் உல்லாசமா இருக்கிறார். இப்போ என்ன பிடிக்காத என்னுடைய அரசியல் எதிரிகள் எல்லாம் இப்படி போடுவார் என்றால் இவர் மட்டும் போய் நான் ஒரு அரசாங்க அமைச்சர் இல்லை, என்னுடைய வாகனம் போனோன்னு இன்னொரு வாகனத்தை அரசாங்கம் தந்து நீ போய் மீட்பு பணிகளை செய்து அரசாங்கத்துக்கு வாக்கு செய்யறேன்னு சொல்றதுக்கு இது ஒன்றும் நம்மளுடைய அரசாங்கம் இல்லை. நான் ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர். ஆகவே கிடந்தது ஒரே ஒரு வெசல், அதுவும் போன பிறகு இந்த வெஹிக்கிள் போறது. இப்போ இங்க இருந்து வெளிக்கிட்டு போனாலும் ஏதாவது போற பஸ்ஸுகளை போயிட்டு தான் தங்கி அந்த வேலைகளை ஒருங்கிணைக்கணும். ஆனால் இந்த வீட்டில் இருந்தோண்டு வெளியில போறதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. ஆகவே நான் போக மாட்டேன், நான் சாக மாட்டேன், பயப்படாதீங்க. ஆனால் நான் செத்து போக மாட்டேன். ஆனால் நான் வருவேன் திருப்பி அந்த இன்னும் நாள் கிடக்கிறது. அந்த வேலைகள் எல்லாம் தாராளமாக செய்வேன். ஆகவே அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. எல்லாத்திலும் நான் அதை ஒருங்கிணைக்கலாம். என்னுடைய போன்ல இப்போ இந்த வீடுக்குரிய உங்களுக்கு இதில் பார்க்கவும் இல்லை, முழுக்க தண்ணிக்க போயிட்டு சுவர்ல தான் இந்த போட் அடிச்சிருக்காங்க. இது எலக்ட்ரிசிட்டி போட்டு இதை சுவரில் தான் அடிச்சிருக்கிறார்கள். மேலேருந்து எடுத்துக்கொண்டு கீழே சுவரில் அடிச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட அறிவுசாலின்னு யோசிச்சு பாருமா. இந்த பாரக்காரன் அந்த போஸ்டில் இருந்து எங்கடாப்பா போஸ்டுங்க, நான் அந்த போஸ்டில் இருந்து இந்த போஸ்ட் இங்கே ஐயா காட்டணும். இந்த போஸ்டில் இருந்து நேராக கம்பி வயர் எடுத்து இங்கே கொண்டு இதில் இப்போ அப்படி நிலத்தை கீழே கொண்டு போயிருக்காங்க. வயர் நிலத்தை கீழே கொண்டு போய் சுவரில் அடிச்சு போட்டு சுவருக்குள்ளால வந்துருக்கு. இது மேலே இல்லை ஒன்று. அவே மீட்டர் பாக்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிட்டு அவே கரண்ட் வராது. மற்ற இந்த கரண்ட்டுக்குள்ளேயும் ரங்கி இப்போ 10 மணிக்கு கரண்ட் வரமான்னு சொல்லி நியூஸ் போட்டிருக்காங்க. நான் ரங்கி நீந்தி கொண்டு இருக்க கரண்ட் வந்து சுத்தமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் சிச்சுவேஷன். நிலைமை கவலைக்கிடம். இதுக்குள்ள எங்களால் நீந்தி போயிலும் இதுக்குள்ள கணக்க வேலியல் நடக்குது. அப்போ வேலியில் நீந்தி போய்க்குள்ள கட்டாயம் கால் கீழே போகும். அப்போ வேலிகளை போய் கம்பிக்குள்ள போய் கால் மாட்டிச்சா இழுத்தடுக்க எல்லாம் கிளியும் எல்லாம். அதோட அங்கால வயலுக்குள்ள நேர கரணி கங்கியோட கனெக்ஷன் இருக்குது. ஆகவே அதுக்குள்ள தனியாக நீந்தி போறது அவ்வளவு உசிதமான வேலை இல்லை என்று மனம் சொல்லுது. ஆகவே நான் நீந்தி போக விரும்பல. இங்கே இருக்கிறதுக்கு இப்படியே இருப்போம்னு யோசிக்கிறேன். தண்ணி மட்டம் ஒரு 4-5 இன்ச்சு குறைஞ்சிருக்கு, 5-6 இன்ச்சு குறைஞ்சிருக்கிறது. ஆகவே நாளைக்கு பெரும்பாலும் தண்ணி குறையும் கொண்டு ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கிறது. குறைஞ்சால் இன்னொரு 2-3 நாள் நான் மறுபடியும் ஜாழ்ப்பாணத்துக்கு வருவேன். ஜாழ்ப்பாணத்தில் நம்ம ஓரளவு பாதுகாப்புன்னு சொல்லி கேள்விப்படுறேன், தெரியல இல்லை.